நம்மளோட சேனலை அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாட்ச் பண்ணுறாங்க. அதாவது 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. ஸோ உங்களுக்காக ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்குது. அது என்னன்னா, உங்களை நிறைய பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. பட் போதுமான பொருளாதாரம், வசதி, அடிப்படையான தேவை எதுவுமே இல்லாதனால உங்களோட கனவு வெறும் கனவாக மட்டுமே ஆயிருக்கும். இப்போ உங்களோட கனவை நனவாக்கிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு. அதுதான் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் யூபிஎஸ் ஐஏஎஸ்க்கான பயிற்சி நுழைவுத் தேர்வு. வரும் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. இந்த நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கான யூபிஎஸ்சி ஐஏஎஸ்க்கான பயிற்சியும் இலவசமாக கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட கனவை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், நுழைவுத் தேர்வில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்க. மொத்தம் 18 மாவட்டங்களில் இந்த மையங்கள் இருக்குது. அது என்னென்ன ஊருங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா முழு விவரத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். கான்டாக்ட் நம்பரும் கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினி முகத்துல இருக்கிற மார்க்கெல்லாம் மறைச்சிட்டு புது அடையாளத்துல தன்னோட புருஷன் முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு அவனு கேட்கறான், உன்னோட முகத்துல அந்த மார்க் இல்லாம நீ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க, இதைத்தானே நான் முன்னாடியே சொன்னேன் உன்னோட முகத்துல இருக்கிற மார்க்கை மறைச்சிக்கோன்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப நீ கேட்கல, இப்ப மட்டும் எதுக்காக இப்படி மறைச்சிட்டு வந்து நின்றுட்டு இருக்க? இது முன்னாடியே செஞ்சிருந்தனா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே அவளும், இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறத இப்போ இல்ல, நேரம் வரும்போது நீயா தானா தெரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனும், ஓகே விடு, நீ ஏதோ பண்ணிட்டு போ, எனக்கு என்னோட பொண்ணு இங்க வந்தே ஆகணும், அவளை நீ எங்க வச்சிருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே குழந்தையோட சத்தம் கேக்குது, அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி. உடனேவன் அங்க இருக்கிற இடம் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கான், சுத்தி முத்தி தாரா தாரான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே. பார்த்தா அந்த குழந்தை லைன்ல இருக்கா போல, போன்ல பேசிட்டு இருக்கா. போனை காட்டவும் ஓடி வந்து பேசிட்டு இருக்கான். தாரா எப்படிமா இருக்க, எங்கம்மா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு. உடனே அந்த குழந்தையும், அப்பா நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணப்பா, அப்புறம் அம்மாவை நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க வேலையில இருக்காங்க, அதனாலதான் நானுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்றது கிடையாது, மற்றபடி உங்க 2 பேரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்றேன், நான் சேஃபா இருக்கேன், நல்லா இருக்கேன், என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்கும் போது அவனுக்கு ஆனந்த கண்ணீரே வந்தது, ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ இப்ப எங்கம்மா இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த குழந்தையும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற இடத்த சொல்ல வரா. ஆனா அதுக்குள்ள அங்க போன் கட் ஆயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு தன்னோட சைக்கோ புருஷன்கிட்ட இருந்து தான் குழந்தைய பிரிக்கணும்னு நினைச்சானே தவிர ஒரு அப்பங்கிட்ட இருந்து இல்ல. அதனால குழந்தைகிட்ட பேசுறதுக்குலாம் இவ தடையா இருக்கணும்னு விரும்பல. இன்ஃபேக்ட் குழந்தை எங்க இருக்கா, எப்படி இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற உரிமை இவனுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடை பண்ணி கொடுத்துருக்கா. இதை கேட்டதுக்கு அப்புறமா அவன், என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு, நீ என்னமோ பண்ணிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா எனக்கு இப்போவே என் பொண்ணு இங்க வந்து ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கிய உங்க 2 பேரையுமே கொண்டு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட்ட இருக்கான். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு இவளும் தைரியமா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன், நான் இப்ப 3 எண்ணுவேன், அதுக்குள்ள என் பொண்ணு எங்க இருக்காங்கிற விஷயத்த நீ சொல்ற, இல்லைன்னு வச்சுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கே 1 2 3ன்னு சொல்லிட்டு எண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவ வாயை திறக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு கால் வருது டிஐஜி கிட்ட இருந்து. கால் பண்ற போலீஸ் அங்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாயாவோட உயிருக்கும் விஷாக்காவோட உயிருக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட உங்களை தான் நாங்க சந்தேக கேஸ்ல பிடிப்போம், உங்களை தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவனை லாக் பண்ற மாதிரி ஏற்கனவே கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு தான் இவங்க வந்து இங்க நின்று பேசிட்டு இருக்காங்க போல. இப்போ என்ன பண்ண முடியும் ஒன்னால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கேட்டா. உடனே அவனும், கண்ணு முன்னாடி இருக்கீங்க, உங்களை தூக்குறதுக்கு அந்த டிஐஜியோட பர்மிஷன்லாம் எனக்கு தேவையில்லை, அவனால என்ன பண்ணிட முடியும் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை விட்டு அவங்க 2 பேரும் பிடிச்சிட்டு வர சொல்றான். 2 பேரும் ஓடி வந்துகிட்டு இருக்கானுங்க. அப்பன்னு பார்த்தா அங்க ஒரு ஸ்மோக்கிங் பாம்பை போட்டுறாங்க. யாரு போட்டா என்ன போட்டான்னு தெரியல. உடனே விஷாக்கா மாஸ்க போட்டுக்கோ அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க போல. இவன் எங்க முழிச்சுக்கிட்டே இருக்கான், எங்க போனாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு தான் அவங்க வந்திருப்பாங்க போல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு வழியா அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சாச்சு, இப்ப எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிடுச்சு, அதனால உனக்கு கொடுத்த வாக்க நான் நிறைவேற்றணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் உன்னோட பொண்ணை இப்ப தாராளமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் இவளும் ஹாஸ்டலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவன் வீட்டுக்கு வந்துட்டான். அவன் அப்படி கோமா வீட்டுக்குள்ள போறது கொள்றது இதெல்லாம் வந்து தூரத்துல இருந்து அக்கா காரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. என்ன பிரச்சனை இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பாக்குறா. அவன் வீட்டுக்கு வந்து
பயங்கர டென்ஷன் ஆகி புலம்பிக்கிட்டே இருக்கான். அந்த மயூராக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே ஏமாத்திட்டு என் குழந்தைய தூக்கிட்டு தப்பிச்சு போயிருப்பா, இப்ப புது அடையாளத்தை வந்து என்னையே அவன் மிரட்டுறாளா, அவள் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து இவளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அப்படின்னா மயூராவால இவனுக்கு புது பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி பொண்ணை பார்க்க போறா இல்லையா, ஸோ அதனால அவளுக்காக ஸ்பெஷலா கேக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் டாய்ஸ் அப்புறம் கேம்ஸ் நிறைய வாங்கி வச்சிருக்கா. பாக்குறதுக்கு கிளம்பலான்னு போகும்போது அப்ப அந்த விஷாக்கா வந்து இவன் பொண்ணை பாக்குறதுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றாங்க. உடனே இவளும் போய் கேட்கிறா, என்ன மேடம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தானே சொன்னீங்க என் பொண்ணை போய் நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எதுக்கு வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா நான் சொன்னேன், ஆனா இப்ப நீ போக முடியாது, இன்னொரு நாள் போய்க்கலாம், ஏன்னா இப்ப வாசல்ல அந்த ஓம்கார் வந்து நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் தனியா வரல, கூட கெஸ்டையுமே கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது யாரா இருக்கும்னு தெரியல, நீ போயிட்டு உடனே ரெடி ஆயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அவளோட முகத்துல அந்த மார்க் இருக்கு, ஸோ அதை மறைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா இவன் மகளிர் சங்கத்துல இருந்த ஆளையும் போலீஸையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி இவ தான் என்னோட பொண்டாட்டி, இப்போ மாயாங்கிற பேர்ல முகத்தை மாத்திட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கா, என் பொண்ணை இவ கிட்னாப் பண்ணி வச்சிருக்கா, என் பொண்ணை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க, நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உடனே அவ வந்து எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க பாட்டுக்கு இவங்களை அழைச்சிட்டு வந்துட்டு நான் தான் உங்க பொண்டாட்டின்னு சொல்றீங்க, ஏன் பேரு மாயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. போது நிறுத்துவோம் டிராமாவை, நீ மயூரா தான், வேணும்னா அந்த போட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட கொடுத்த போட்டோல அவளோட முகத்துல மார்க் இருக்கு, ஆனா இப்ப இங்க கண்ணுக்கு முழுசா நிக்கிற பொண்ணோட முகத்துல மார்க் இல்ல. சோ இதை பார்த்துட்டு அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி கேக்குறாங்க, என்ன ஓம்கார் நீங்க கொடுத்த போட்டோல இருக்கிற பொண்ணோட முகத்துல மார்க் இருக்கு, ஆனா இந்த பொண்ணோட முகத்துல எந்த மார்க்கும் இல்லையே அப்படின்னு சொன்னா, அட மார்க்கை விடுங்க, கண்ணுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கா, உங்களுக்கு தெரியலையா, இவதான் என் பொண்டாட்டி, இவதான் என் பொண்ணை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பைத்தியம் மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான். உடனே அவ வந்து இங்க பாருங்க, என் பேரு மாயா, இவர் என்ன இப்படி வந்து உளறிட்டு இருக்காரு, விஷாக்கா அந்த ஐடி ப்ரூஃபை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கா போல, ஃபேக்கா ஒரு ஐடி ப்ரூஃப் மாயாங்கிற பேர்ல. ஸோ அது எல்லாத்தையும் போலீஸும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இவங்க வந்து மாயா தான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க பொண்டாட்டி இல்ல, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா இவன் கேட்க மாட்டேங்கிறான். ஐடி ப்ரூஃப் என்ன, காசு கொடுத்தா எல்லாம் டம்மியா ரெடி பண்ணலாம், இவ யாருங்கிறது நான் இப்பவே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்க கிளாஸ் எடுத்து தண்ணி அவளோட முகத்துல ஊத்த போறான். இதை நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு பயப்படுறா. ஏன்னா அவ ஒன்னும் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி முகத்துல இருக்கிற மார்க்கை அழிக்கல, சும்மா மேக்கப் போட்டு தானே மறைச்சு வச்சிருக்கா. ஸோ அதனால அவன் தண்ணி ஊத்தினா தெரிஞ்சு போயிடுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கா. கரெக்டா அவனுமே தண்ணியை ஊத்திடுறான். அப்பன்னு பார்த்து இவ கீழே குனிஞ்சிடறா. பின்னாடி இருக்கிற அந்த அம்மாவோட முகத்துலதான் போய் பட்டுருது. அதுவும் அந்த அம்மா மகளிர் சங்கத்துல இருந்து வந்தவங்க வேற, என்ன ஓம்கார் இதெல்லாம் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறமும் இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், பாத்தீங்களா இவதான் என்னோட பொண்டாட்டி, தண்ணி ஊத்த வரும்போது இவையே நகர்ந்து போறா, அப்படியே நிக்க வேண்டியதானே, ஏன்னா நான் தண்ணி ஊத்தினா இவளோட முகத்துல இருக்கிற மார்க் தெரிஞ்சு போயிடும் சொல்லிட்டு தான் இவ விலகி போனது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. உடனே அவ என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா, என்னோட முகத்துல நீங்க தண்ணியை ஊத்த வரீங்கன்னு தெரிஞ்சும் நான் அப்படியே கல்லு மாதிரி நிக்கவா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாம இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் போலீஸும் அவனை கூப்பிட்டு இருக்காங்க. அவன் வரமாட்டேன்னு சொல்றான். ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு மயூரா கிட்ட போயிட்டு இருக்கான். டக்குன்னு விஷாக்கா காலை குறுக்க விட்டுறாங்க. போயிட்டு நம்ம மயூராவோட காலே விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு நம்ம மயூராவும் சரி விஷாக்காவும் சரி நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை அங்கிருந்து அழைச்சிட்டு போலான்னு பார்த்தா போலீஸோட கையை உதறி விட்டு வந்து அங்கிருந்து போறவல டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி அவன் பண்ண கொடுமையெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி இப்படிதான் ரொம்ப ஹார்ஸா நடந்துப்பான், தன்னோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே கூட கட்டி போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு கோவத்துல கையில வச்சிருக்க கிளாஸ் ஜூஸ் கிளாஸ அவனோட முகத்துல ஊத்தி விட்டுறா. என்ன ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்த்துட்டு இருக்கீங்க, நான் ஒன்னும் உங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி கிடையாது, உங்க இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி வைக்கிறதுக்கு ஒரு அடி தள்ளியே நில்லுங்க, இங்கிருந்து கிளம்புங்க, கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. உடனே அவனும் நோஸ் கட் ஆகி அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். போலீஸ் இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பெட்ல படுத்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அவனோட முகத்தை பார்க்கணுமே, ஜூஸ் கிளாஸ் நீ ஊத்துன பத்தியா அவனோட முகமே செத்து போச்சு, அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இவளும் நல்ல வேளை நீங்க அந்த ஐடி ப்ரூஃபை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டீங்க, இல்லைன்னா நான் பெரிய பிரச்சனையில மாட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப நீ உன்னோட பொண்ணை போய் நீ தாராளமா பார்க்கலாம், போய் ரெடி ஆகு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவ ரெடி ஆகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவன் வீட்டுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கான். அவ என்கிட்டே ஸ்மார்ட்டா டிராமா போட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா, உலகத்துக்கு முன்னாடி நீ மாயாங்கிற பொய்யான அடையாளத்தை காட்டினாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ மயூராதாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்,
அது யாருக்கிட்டையும் நான் நிரூபிக்கணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. எனக்கு தேவை என் பொண்ணு, அவளை நீ எங்க தாண்டி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டா உன் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அக்காக்காரி வந்து நின்றுட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே இவன் டென்ஷன் ஆகி உனக்கு என்ன இங்க வேலை, மரியாதை இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். நான் உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன், உன்னோட வெல்விஷரை நீ இப்படி துரத்தலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா உன்னோட உதவிலாம் எனக்கு தேவையில்லை, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, என்னோட தங்கச்சியை பத்தி உன்னை விட எனக்கு தான் தெரியும், அதுக்காக தான் நான் உனக்கு உதவி செய்யலான்னு பார்த்தேன், ஆனா நீ தான் வந்து என்னோட ஹெல்ப் தேவையில்லைன்னு சொல்லிட்டியே, ஓகேப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போறா. அவன் திரும்பி கூப்பிடுவாங்கிற நம்பிக்கையில தான் போறா. அதே மாதிரி அவனும் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நீ என்ன எனக்கு உதவி செஞ்சிட முடியும், உன்னோட பிளான் தான் என்ன அப்படின்னு கேட்டா நான் சொல்ற மாதிரி நீ செஞ்ச அப்படின்னா உன்னோட பொண்ணு உனக்கு திரும்ப கிடைச்சிருவா, அந்த மயூராவையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடலாம், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு உதவி செஞ்சாகணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஐ திங்க் பணம் தான் கேட்க போறா போல. அவனும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஸோ திரும்ப இவங்க ரெண்டு பேரும் கை கூடுறதுனால நம்ம மயிராக்கு தான் ஆபத்து. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.